Hey guys, welcome back to ARTNPC Academy. ஸோ இன்றைக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். மனாஸ் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது SI 2023 கேட்கப்பட்ட கொஸ்டின். ஸோ மனாஸ் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற ஆப்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ குஜராத் பொறுத்த வரைக்கும் குஜராத்தில் தான் பார்த்தீங்கன்னா கிர் தேசிய பூங்கா இருக்கு. ஓகேங்களா, கிர் தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆசிய சிங்கங்கள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆசிய சிங்கங்கள் எங்கே பாதுகாக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கிர் தேசிய பூங்காவில் தான் சிங்கங்கள். ஓகேங்களா, கிர் தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இங்கே தான் ஆசிய சிங்கங்கள் பாதுகாக்கப்படுது. உத்தரகாண்டை பொறுத்த வரைக்கும் உத்தரகாண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா இருக்குது. ஓகேங்களா, ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா 1936 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேசத்தில் தான் பார்த்தீங்கன்னா கான்ஹா காடுகள் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதாவது கான்ஹா தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஸோ மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அசாம். ஸோ அசாமில் தான் பார்த்தீங்கன்னா மனாஸ் உயிர்கோள காப்பகம் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அசாம். ஸோ மனாஸ் உயிர்கோள காப்பகங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு ஃபேமஸ் இருக்குது. ஸோ அது ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனாஸ் உயிர்கோள காப்பகங்கள். ஓகேங்களா, ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள். ஸோ ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் எங்கே வச்சு பாதுகாக்கப்படுறாங்க பார்த்தீங்கன்னா மனாஸ் உயிர்கோள காப்பகம் தான். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.